கவனிக்கிறீங்களா? இவர் என்ன சொல்றாரு? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். சங்கீதக்காரன் சொல்றான் இவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் 2010 சரி 2013 சரி வரக்கூடிய நாட்களிலும் சரி என்றென்றைக்கு சதா காலங்களிலும் இவர் என்னுடைய தேவனாக உங்களுடைய தேவனாக இருக்கிறார். எது வரைக்கும் இருக்கிறாரா? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அப்ப இவர் நம்மள முற்றுமுடிய ரட்சிக்க விடலாம். எப்படி நீங்க இயேசுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் அவர் நம்மளை விட்டுட்டு அப்படி போறவர்கள கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருந்தோம். சில பேர் பாருங்க, ஐயா நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இவர் எனக்கு ஒரு இது கொடுப்பாரா, எனக்கு ஒரு வாழ்க்கையை இது பண்ணுவாரா செய்வாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்ல சில பேர் சொல்றாங்க நான் ஒரு மாதிரி பாவத்துல விழுந்துட்டேன் ஐயா, என் வாழ்க்கையில இது நடக்குமா, என்ன அவர் இது பண்ணுவாரா அப்படின்னா அவர் சொல்ற முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்தவன் இல்லப்பா நான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா உன்னுடைய பாவத்தெல்லாம் என்னால என்ன செய்ய முடியல, கழுவ முடியல, செப்பரால நீ பாவத்திலே கிடந்து சாகு அப்படின்னு சொல்லிடுவாரா? கிடையாது. நோயில இருக்க நோயிலே கடை அப்படின்னு விட்டுருவாரா? கிடையாது. அவர் என்ன பண்ணாரு? பாவத்துல இருந்தா கூட முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, பாடலும் பாடலும் இங்கே தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, பாடலும் பாடலும் இங்கே தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆமென். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, பாடலும் பாடலும் இங்கே தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, பாடலும் பாடலும் இங்கே தானே. அல்லேலூயா. என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கி விட்டார். ஆமென்.
பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். ஏன்? பிரதான ஆசாரியருடைய கிருபையினால. அல்லேலூயா. நான் இந்த பாவத்துல மரித்திருந்தேன், ஆனா நீங்க பிரதான ஆசாரியர் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில வந்தது என்னுடைய விளைவு என்ன? பரிசுத்தம் முத்தம் தந்து என்னையும் உங்களையும் அவர் எப்படி ஆகியிருக்கிறார்? நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் உங்க வாழ்க்கையில வந்திருக்காரா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்திருக்கிறாரு. நல்லவனை கவனிக்க பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், சீடர்களோடு கூட படகுல இங்கிருந்து அக்கறைக்கு கடந்து செல்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. என்ன சொல்றாங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். 35 சொல்லிட்டாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிதான் அவர் கிளம்புகிறார். அதை மட்டும் மத வரி மட்டும் சாயங்காலத்தில் அவரவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். போதுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. அன்றைக்கு சாயங்காலத்தில் அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இயேசு பின்னணி இடத்துல என்ன பண்றாரு? ஒரு தலையை வைத்துக் கொண்டு அங்கே அவரை இலைப்பாரி கொண்டு இருக்கிறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்படி போய் கொண்டிருப்பது என்ன நடக்குது? திடீர்னு பெரிய காற்று வீசுகிறது, கடலெல்லாம் பொங்குகிறது இல்லையா? அந்த படகுல என்ன இருக்கு? தண்ணி வந்து விடுது. எல்லாம் உடனே கத்துறாங்க, போதவரே போதவரே கவலை இல்லையா? நாங்கள் மடித்து போது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன்பா? நம்பிக்கை இல்லையா? விசுவாசம் இல்லையா? நான் தான் படகுல இருக்கிறவன். கிளம்பும் போதே என்ன சொல்லியிருக்கிறாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படிதானே சொல்லியிருக்க, அக்கறைக்கு போவோன்னு. அதுக்கு முன்னாடி காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், படகுல தண்ணியே நிரப்பட்டும், படகு உள்ள முங்குறதுக்கு நான் விட்டுருவேனா? நான் யாரு? முற்றும் முடிய ரசிக்க வல்லவன். கடவுளை தட்டுவோம். அல்லேலூயா. நான் முற்றும் முடிய ரசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். உங்க வாழ்க்கை படகுல இன்றைக்கு இயேசு அமர்ந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில காற்று வீசலாம், கடல் பொங்கலாம், தண்ணீரால நிரப்பப்படலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் படகு ஒரு நாளும் சேதமடையாது, வாழ்க்கை கப்பல் மூழ்காது. அல்லேலூயா. ஏன்? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அதான் சொல்றது. நீ ஏன் போட்டு இப்படி கவலைப்படுறீங்க? இன்றைக்கு அனைவரும் அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல குடிக்க இந்த உடன்படிக்கை நீங்கள் சாதாரண ஒரு காரியமா என்ன வேண்டாம். ஏன் நம்மளை பாதுகாக்கிறார்? ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கை எனக்கு மதிக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன பண்றது? நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார். பிரதான ஆசிரியராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கைப்படியாக இன்னைக்கு என்னையும் உங்களையும் அவர் பார்க்கிறார். ஏன்னா உடன்படிக்கையின்படி நானும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதான சந்ததிகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நானும் நீங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சுகம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில பலன் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்வு உண்டாகி இருக்க வேண்டும் என்பது பிரதான ஆசாரியருடைய அது பிரதான சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் விடுவாரா? வாழ்க்கை படத்தை மூலிகை விடுவாரா? ஒருபோதும் விட மாட்டார். அப்படி இருந்து எனக்கு அந்த உடன்படிக்கை பற்றி பார்க்கும்போது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன நடக்கிறது சொன்னால், எல்லாருக்கும் சவுலை பத்தி நன்றாக தெரியும் இல்லையா? சவுல் எப்படி இருக்கிறான்? அவன் கல்வியை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறவனை தேவனாகிய கர்த்தர் சந்தித்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக, நீ அவனை போய் பாரு, அவனை கூப்பிடு, நீ அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலுக்கு நான் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. அவன் ராஜாவா இருக்கிறான். அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணா? தேவனுக்கு பிரியம் இல்லாம கீழ்ப்படியாம காரியங்களை நடத்துகிறான். விளைவு என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்றான், எப்பா சவுலே, நீ எங்க போன? கழுத பின்னால போன, உன்னை கூப்பிட்டு ராஜாவா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ண சொல்லி தேவனாகிய கர்த்தர் உன்னை இப்படியாக அமர்ந்திருக்க செய்திருக்கிறாரே. நீ இன்னைக்கு என்ன பண்ற? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சில காரியங்களை செய்து விட்டாய். உன்னை காட்டிலும் உத்தமமா இருக்கிற அங்கே ஒருத்தர் இருக்கிறான், தாவீது. அவனுக்கு இப்பொழுது இந்த ராஜாவுடைய பட்டம் போகிறது. அல்லேலூயா. சவுல் பிரியகுமார் மாதிரி அப்படி உட்கார்ந்து நினைக்கிறேன். பாக்குறாரு, இல்ல இல்ல நீ கீழ்படுது இல்ல, கையில பார்த்தா பெரிய ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் தான் வச்சிருக்க. ஆனா செவ்வாய்க்கிழமை ஆப்சென்ட், வெள்ளிக்கிழமை ஆப்சென்ட், நீ இப்படி ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்கிற. உன்னை கட்டிலும் முத்தமா இருக்கிற பிடி ராஜன் வந்திருக்க, பிடி ராஜன் கதை கொடுக்குறேன். என்னையாது நல்லாவா இருக்கு? என் ஆசீர்வாதம் பிடிக்காம ஏன்னா அவருக்கு தெரியுது தாவீது அங்க இருக்கிறான், உன்னை காட்டிலும் உத்தமமா இருக்கிறான். நேரம் வந்து தாவீதுக்கு போயாச்சு. நல்ல கவனிங்க, தாவீது இப்ப ராஜாவா ஆயிடலாம். நல்ல கவனிச்சு பாருங்க. தாவீது வந்துதான்
பண்ணப்பட்டிருக்கிறான். சவுல் வந்து என்ன பண்றான், தன்னைத்தானே அவன் என்ன செய்யறான், மாய்த்து கொள்கிறான், அவன் மறித்து விடுகிறான். ராஜா ஆகி வந்து உட்கார்ந்த போது தாவீது கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, நல்ல கவனிங்க. அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல நல்ல கவனிங்க, சவுலுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பேர் வந்து யாரு, யோனத்தான். யோனத்தான் வந்து தாவீதுக்கு மிகவும் பிரியமானவன், சிநேகிதன். அவன் சொல்றான், அவன் சொன்ன வார்த்தை பைபிள்ல பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப அருமையா சொல்லியிருக்கான். அல்லேலூயா. ஆமா, அவன் வந்து சொல்றான், ஒரு ஸ்திரீனுடைய நேசத்தை காட்டிலும் எனக்கு உன்னுடைய நேசம் வந்து மிகவும் அருமையானது, அதை நான் ரொம்ப வந்து உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறான். யாரு, தாவீது சொல்றான். யாரை பார்த்து, யோனத்தானை பார்த்து. ஆனா அந்த யோனத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் சவுல், யோனத்தானும் தாவீதும் நண்பர்களாக நேசிக்கிறார்கள். ஆனா சவுல் என்ன பண்றான், வாழ்ந்த நாட்கள்ல தாவீதை வந்து கொல்வதற்காக அடிக்கடி அவன் என்ன செய்யறான், அவனை வந்து பின்தொடர்ந்து விரட்டி அடிக்கிறான். அப்படி இருந்த நாட்கள் யோனத்தான் ஒரு நாள் என்ன பண்றான், இப்ப தாவீது இங்க வா அப்படி சொல்லி கூட்டு பேசும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், கவனிக்கிறீங்களா? அப்ப ஒரு உடன்படிக்கை பண்றான். என்ன தெரியுமா, இங்க வா, நானும் நீ நண்பர்கள், எங்க அப்பா அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனா ஒன்னே அப்படிதான் சொல்றாங்க. அந்த உடன்படிக்கை பத்தி நம்ம வாசிக்க போறோம். பாருங்க, 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல நீங்க 16-17 வாசிங்க. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி, தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பாத்தீங்களா என்ன நடக்கு, அவன் போய் சொல்லுகிறான், என்ன இது பண்றான், யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் அவனுக்கு ஆணையிட்டான். அதுக்கு மேல அவன் சொல்றான், 15 ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றான், நான் உயிரோடு இருக்கையில், மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவை செய்ய வேண்டியதும் அல்லாமல், நல்ல கவனிங்க, கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் என்றைக்கு உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். நாளைக்கு கர்த்தர் வந்து தாவீதுக்காக வைராக்கியம் பாராட்டி தாவீதுடைய சத்துருக்களை பூமியில் இராதபடிக்கு வேறு அறுக்கும் பொழுது, சங்காரம் வரும் பொழுது என்ன வந்து என்ன செய்யணும், உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் என்ன சொல்றான், தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினான் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிட்டான்னு சொன்னா, நாளைக்கு தாவீது வந்து சிங்காசனத்துல இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் தாவீதுடைய சத்துருக்கள் எல்லாம் பூமியில இல்லாதபடிக்கு வேறு அறுக்கும் போது நீ வந்து தயவு காட்டணும்பா, அதனால இப்பவே நானும் நீ ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், நாளைக்கு என்னுடைய சந்ததியெல்லாம் என்ன செஞ்ச கர்த்தர் அடிச்சிடக்கூடாது, நமக்குள்ள உடன்படிக்கப்பட்டு ஒரு ஆணையிட்டு இது பண்ணிக்கிட்டோம், அப்ப என் சந்ததியெல்லாம் பாதுகாக்கப்படும் சொல்றான். கவனிக்கிறீங்களா இல்லையா? அன்னைக்கு ஆபிரகாமோடு கூட ஆணையிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணினதுதான் உன் சந்ததியை வந்து ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னபடி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த உடன்படிக்கை வந்து கர்த்தர் வந்து மதிக்கிறான். உடன்படிக்கையின் தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? இதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கெத்து வரணும், காலரை தூக்கி விடும். உடன்படிக்கையின் தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமா? உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா அப்படி சொல்லணும். ஏன்னா நம்ம தேவன் வந்து அப்படி, நான் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கை அவர் வந்து மதிக்கிறார், அதை மீறவே மாட்டாருங்க. அதான் இதுல காரியம். அதுக்கு உங்களுக்கு சில கதையில காண்பிக்கிறேன். யோனத்தானும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க இல்லையா? இப்ப தாவீது வந்து சிங்காசனத்துல வந்து அமர்கிறான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம், அதுல வந்து பாருங்க, முதல் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 9. எல்லா தயவு பெற்றிருந்தவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டார். சரி, நல்ல கவனிங்க. இப்ப தாவீது ராஜாவாக சிங்காசனத்துல வந்து அமர்ந்தாச்சு. கவனிக்கிறீங்களா? அப்ப வந்து என்ன நடக்கு, வந்தோடனே யோனத்தானின் நிமித்தம், சவுலுடைய குமாரன் யோனத்தான், யோனத்தானுக்கும் தாவீதும் ரொம்ப சிநேகமா இருக்கிறாங்க, உடன்படிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால வந்து இப்ப என்ன கேட்கிறான், வந்தோடனே தாவீது என்ன கேட்கிறான், என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாருக்கு இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வேலைக்காரன் அங்கிருந்து வாரான். சவுலுடைய வீட்டுல இருக்கிற சீபாங்கிறதான ஒரு வாரான், வீட்டு வேலைக்காரன். வந்து தாவீது சொல்றான், என்னன்னு சொல்லி, ஐயா, சவுல் வம்சத்துல யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் 2 காலும் மொடமாகி கிடக்குறான், அவன் பேர் என்ன தெரியுமா? மேவி போசேத். மேவி போசேத்னு சொல்லி பேரும் இல்ல, ஒரு குமாரன். அவன் யாரு? யோனத்தானுடைய பிள்ளை. அவன்
இருக்கிறான்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே தாவீது ஏற்கனவே யார்கிட்ட மேவி போசத்துடைய தகப்பனாகிய யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினதை நினைவு கூறுகிறான். அதனாலதான் உட்கார்ந்த உடனே கேட்கிறான், சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே அவன் என்ன கேட்கிறான், யாராவது உண்டா, தயவு பெறத்தக்கவன் உண்டா, அவர்களை கொண்டு வாங்க, தெரியப்படுத்துங்கன்னு கேட்கிறான். கேட்ட உடனே சொல்றாங்க, இப்ப அவனை அழைத்திருவாங்க, அவன் வாரான், முன்னால நான் நிக்கிறதுக்கு நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், நான் என்ன ஏமாத்துறேன்னு சொல்லி வந்து நிக்கிறான். யாரு? மேவி போசேத்து. 2 காலும் முடமா இருக்கு, அவனை தூக்கிட்டு வராங்க. ஆனா இவன் சொல்றான், சிபாவங்கிறவனை கூட்டு வேலைக்காரனா இங்க வா, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணி இவனுக்குள்ள சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீ தான் நிர்வாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீ ஆனா இவனுக்கு கீழே நீ இருந்து அவனை பாத்துக்க சொல்லி சொல்றான். ஒரு வார்த்தை சொல்றான் தாவீது. என்ன சொல்றான் தெரியுமா? 6வது வசனத்தை வாசிங்க. 7 வாசிங்க. 6 வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். பாருங்க, போதுங்க, நீ என் பந்தியில இன்னைக்கு புசிச்சிட்டு நீ போயிருவே அப்படின்னு சொன்னாரா? நித்தமும் நீ என் பந்தியில என்ன பண்ணுவ? அப்ப புசிப்ப. எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா தாவீது இன்னைக்கு ராஜாவாயிட்டான். உங்க தாத்தா சவுலு அன்னைக்கு என்ன நாய் மாதிரி விரட்டினாரு தெரியுமா? நீ இன்னைக்கு உனக்கு 2 காலும் வேற இல்ல, முடமா கிடக்க, சாகுடா நாய அப்படின்னு சொன்னானா? சொல்லல. ஏன்னா யோனத்தான் பண்ணனா அந்த உடன்படிக்கைய மனசுல வச்சுட்டு அவன் என்ன சொல்றான், நீ ஏன் பந்தியில வந்து பாருங்க. கவிக்கிறீங்களா இல்லையா? ராஜாங்க, தாவீது ராஜா, ராஜா கூட டேபிள்ல வந்து யாரு உட்கார்றா? 2 காலம் முடமா இருக்கிற மேவி போசேத் வந்து உட்கார்றாங்க. இன்னைக்கு நான் நினைக்கிற பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வீட்டுக்குள்ள போக முடியுமா? அவர் டேபிள்ல உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. தாலை தலைவர் வீட்டுக்கு போக முடியுமா? இல்ல அம்மா வீட்டுக்கு போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. ஆனா இன்னைக்கு ராஜாவா நிக்கிறான் தாவீது, அவனுடைய டேபிள்ல போய் இவன் போய் உட்கார்றான். ஏன்? ஆணை, உடன்படிக்கை. கரங்களை தட்டுவோம். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு அப்படிப்பட்டதான மேவி போசேத்து கடைசி வரைக்கும் தாவீதுடைய அந்த டேபிள்ல போய் இருந்தவன் நித்தமும் என்ன பண்ணுகிறான்? அவன் அங்கே போஜனபானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அதத்தான் இயேசு சொல்றாரு, எப்பா இந்த மேவி போசேத்துக்கு நான் இவ்வளவு செஞ்சேன்னு சொன்னா நானும் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நீ சொல்லலாம், ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் வந்து என்ன செய்யல, ஒரு சின்ன ஒரு குடும்பத்துல இருக்கிறேன், நான் ஒண்ணு பெரிய ஒரு அறிவு இதெல்லாம் இல்ல, நான் ஒண்ணு பெரிய 6 அடி 2 அங்குலம் இல்ல, நான் வந்து சிவந்த மேனி இல்ல, நான் வந்து பெரிய வந்து அப்படி இல்ல, எனக்கு வந்து நிலம் இல்ல, எனக்கு சொத்து சுகம் இல்ல, ஆனா நானும் அந்த முடக்கப்பட்டவன் மாதிரி பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் குறுகிறவனாக நான் என்ன செய்ய தெரியாம இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறா, நான் இருக்கிறேன், உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறேன், உன்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவனாக இருக்கிறேன். நீயே பாக்குற 2 காலம் மடமா இருக்கிற மேவி போசேத்து என் பேர்ல வந்து அமர்ந்தான் இல்லையா? நான் உனக்கு கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உனக்காக அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எடுத்து புசிக்க வேண்டியதான் நம்ம வேலை. காதுள்ளவன் கேட்க கவனிக்கிறீங்களா? முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை. அவர் உடன்படிக்கையின் தேவன், பிரதான ஆசாரியர். அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை நினைச்சாரு, அவனை சந்தையை ஆசீர்வதித்தான், பெருக பண்ணினான், அவனை வந்து ஒரு பெரிய ராஜாக்கள் தோன்றினார்கள், நித்திய உடன்படிக்கை ஸ்தாபித்தான். இன்னைக்கு அதே மாதிரிதான் சவுல் வம்சத்துல வந்த தாவீது என்ன பண்றான்? யோனத்தானோடு பண்ண உடன்படிக்கைய மறக்கலன்னு சொன்னா, தாவீதே மறக்காம இருக்குன்னு சொன்னா அந்த இயேசு நம்ம மறப்பாரா? மறக்கவே மாட்டார். மறக்கவே மாட்டார். நம்ம நினைக்கிறார், இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன், இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன், எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். அவர் இன்னும் நினைக்கிறார், என்னையும் நினைக்கிறாருங்க. ஆமென். ஏன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு அப்படிப்பட்டதான பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அவருடைய பந்தி தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் என்ன பண்றோம்? இந்த பந்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஆயப்படுத்தின பந்தி
அல்லேலூயா. உட்கார்றீங்களா, டேபிள்ல போய் பங்கு பெறுறீங்களா? அந்த பந்தி என்ன பந்தி? ஆண்டவரோடு கூட போய் நம்ம போய் என்ன பண்றோம்? ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோமா? விருந்து. அதுதான் அந்த பந்தியில போய் உட்கார்றோம். அல்லேலூயா. என்ன நிச்சயமா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன் அவர் சொல்ல முற்று முடிய ரட்சிக்க உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 இயேசு சொல்லி இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு நல்லா கவனிக்கணும் பாருங்க. அவர் உடன்படிக்கையின் தேவன், பிரதம ஆசாரியர், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணு, முடிவு பரியந்தம் இருப்பேன் சொல்கிறார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன நடக்குது தெரியுமா? நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோங்கிறத சொல்லிதான் இன்னைக்கு செய்து முடியுது. அல்லேலூயா. என்ன சொல்ல தெரியுமா? மத்தேயு 24:13 எடுப்போம். மத்தேயு 24:13 வாசித்து நிறைவு செய்யலாம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய போதும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்துட்டீங்களா? நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்னா முடிவு அவருக்கு நான் முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவன், மரண பரியந்தம் நான் நடத்துவேன். அல்லேலூயா. நான் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அவரு கரெக்டா கேட்டாரு. ஆனா நீ எப்படின்னா நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நானும் நீங்களும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துல, அவருடைய கற்பனைகள்ல, கட்டளைகள்ல, அதுல நானும் நீங்களும் நிலை நிற்க வேண்டும். அப்படி நிற்கப்படும் பொழுது ரட்சிக்கப்படுவோம். காதுள்ளவன் கேட்க கடவன். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா கண்டிஷன் என்ன? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவரு ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஆனா நீ ரட்சிக்கிறதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் நிக்கணுமே. கையை வச்சு சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எனவே நான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பேன். எனவே ரட்சிப்பை